இந்த வீக்கெண்டு ஹாப்பியாக ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இப்போ கைமா செஞ்சுக்கலாம். கைமா வந்து நல்லா ஒரு சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாக செஞ்சுக்கலாம். கைமா போட்டு தான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுங்க. காரத்துக்கு தேவையாக்கிற அளவு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போடுறேன். நம்ம செய்ய போகிறது செமி கிரேவி, அதனால தனியாத்தூளும் போடுறேன். தனியாத்தூள் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும். நம்ம தேங்காய் போட போகிறதுல இந்த ஆனியன், டொமேட்டோ இந்த மசாலாலே இது கிரேவி மாதிரி வரும். 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம மீட் தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். பட்டாணி நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கைமால நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இது சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பாயில்டு. இது சிக்கன் க்யூப்ஸு ஒரு 1/2 போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுங்க. பாருங்க, நான் இதில் 1/2 போடுறேன். இதில் போட்டு தான் அப்படியே கரைஞ்சி மசாலா ஆனியன் டொமேட்டோவோடு நல்லா இந்த க்ரீன் பீஸு கைமா இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவு தண்ணி போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு க்ரீன் பீஸ் பாயில் ஆகிட்டு குக்கரில். மீட் பாயில் ஆகிறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விடலாம். நம்மளுக்கு கைமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 4 to 5 விசில் விட்டேன். இன்றைக்கி நான் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். நான் தோசையோடு தான் சர்வ் பண்ணுறேன் இன்றைக்கி. நல்லா சூப்பராக 2 தோசை. கைமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரெல்லாம் போட்டிருக்கோம், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுட கைமா வித் க்ரீன் பீஸ் தோசையோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செய்தேன். இது செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.